ஜீவசமாதி வேதம் யார் அடைஞ்சிருக்காங்களோ அதில் இருக்கக்கூடியவர்கள் பசி தாகம் நான் இல்லாமல் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். மனிதர்கள் மாதிரி நான் 3 வேளையும் நான் சாப்பிட விருப்பப்படல. அதே மாதிரி மனிதர்கள் மாதிரி எனக்கு தண்ணி தாகத்துக்கு நான் அலைய விருப்பப்படல. எனக்கு அது நிற்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு ஜீவசமாதி வேதம் பயிற்சி யாரெல்லாம் பெற்றுட்டு வராங்களோ அவங்க கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு வழிகாட்டுவோம். எப்படி செய்யணும், என்ன மாதிரியான முறையில் போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வழிகாட்டுவோம். பெரும்பாலும் என்னென்னா எங்ககிட்ட பயிற்சி வரவங்க அந்த பசி தாகத்தை பற்றி யாரும் கேட்கறது கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆசை இருக்குது, சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, வகை வகையாக சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் இப்போ எங்கிட்ட 100 பேர் வராங்கன்னா 99 பேர் அந்த கொஷின்ஸ் வந்து ஆட் பண்ணுறதே இல்லை, கேட்குறதே கிடையாது. எங்கிட்ட வந்துட்டு பசிதாகம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சித்தர்கள் மாதிரி. ஆனால் உண்மையாலுமே சித்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பசி தாகம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே சில சித்தர்கள் இருக்காங்க, சில யோகிகள் இருக்காங்க. அதே மாதிரி இமயமலையில் பல கோடிக்கணக்கான யோகிகள் இருக்காங்க, பசிதாகம் இல்லாமல் பல கோடிக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க இமயமலையில். ஸோ அப்போ அந்த பசிதாகம் இல்லாமல் வரக்கூடிய நிலை வந்து ஒரு உன்னதமான நிலை. அது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு மருந்தானது உற்பத்தி ஆகணும். அந்த மருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பசிதாகம் நிற்கும்.